தேவையான பொருட்கள் கம்பிகள், கோல்டன் கம்பி 6, பீட்ஸ் லீஃப் செய்கிறதுக்கு க்ரீன் கலர், ஃப்ளார் செய்கிறதுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளாரல் டேப் இந்த மாதிரி ஒரு ரோலாகவே கிடைக்கும் கடையில் கேட்டிங்கன்னா. கட்டிங் பண்ணுறதுக்குள்ள பேடு, சிசர். இப்போ நம்ம ஃப்ளார் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். எல்லா கம்பியும் 2 2 கட் பண்ணிக்கோங்க. கம்பி வெட்டி வச்சு இப்போ பெட்டல் எப்படி செய்யலாம் பார்ப்போம். பெட்டல் செய்யறதுக்கு கம்பியில் கால்வாசி மடக்கி விட்டுக்கோங்க. நல்லா மடக்கி விட்டு 6 பீட்ஸ் போடுங்க. போட்டுக்கோங்க. இதை இந்த வளைச்சி விட்டதை எடுத்து இங்கே வந்துடக்கூடாது, அந்த இடத்த விட்டு இங்கிட்டு வந்துடக்கூடாது. இப்போ நல்லா இதை ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்து நல்லா டைட்டாக இப்படி முறுக்கி விட்டுக்கணும். கட்டு இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுக்கணும். பீட்ஸ் போட்டு ரவுண்ட் ஷேப்பில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்படி 2 கம்பியை சேர்த்து வச்சு முறுக்கி விட்டுறணும். நீட் ஃபினிஷிங்காக இருந்தால் இந்த கட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீளமாக இருக்கிற கம்பியை எடுத்து அதில் அடுத்த ரோவுக்கு பீட்ஸ் போடணும். எவ்வளோ தேவையோ அத்தனை பீட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி இந்த மாதிரி வந்துடும். இந்த எண்டில் வச்சு திரும்பியும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும். மீதி இருக்கிறதுல அடுத்த ரோ செய்யணும். இந்த மாதிரி 3 அல்லது 4 ரோ செஞ்சு ஒரு பெட்டல் ரெடி பண்ணிடலாம். பீட்ஸ் போட்டு இப்படி வளைச்சி பண்ணுறப்போ நல்லா டைட்டாக வச்சுக்கணும். அப்படின்னா தான் பெட்டல் நல்லா ஒரு ஸ்டிஃபாக நிற்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி லூஸாக கொலன்னு இருக்கும். நல்லா ஷேப் கிடைக்கும். அப்படின்னா தான் மீதி இருக்கிற கம்பியை அப்படி ஸ்ட்ரைட்டாக இது நீட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெட்டல் ரெடி பண்ணியாச்சு. இதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குளிவாக கிடைக்கும். இப்போ ஒரு பெட்டல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து லீஃப் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி கம்பி 2 வெட்டிக்கிடணும். வெட்டிட்டு கால் பங்கு விட்டுட்டு நல்லா வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு 5 பீட்ஸ் போட்டுக்கோங்க. 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கால் பங்கு விட்டுட்டு நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. பீட்ஸ் அதை விட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி 6 பீட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இங்கிட்டு வராத அளவுக்கு கம்மியாக வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சிட்டு இதையும் இன்னொரு தடவை வளைச்சி விட்டுக்கோங்க. நல்லா அதை விட்டு பீட்ஸ் இங்கிட்டு வரக்கூடாது. சைடில் 11 பீட்ஸ் போட்டுக்கோங்க. அந்த வளைச்சி விட்டதை நீட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வளைச்சதை நீட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கி இப்படி நல்லா டைட்டாக வச்சு முறுக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் இந்த ஷேப் கொடுங்க. இந்த இழுத்து விட்டிங்கன்னா கம்பி நல்லா ப்ரெஸ் ஆகும். இப்போ நீளமாக இருக்கிற மீதி இதில் அதுமாதிரி 11 பீட்ஸ் போட்டுக்கோங்க.
போட்டு ஃபஸ்ட்டு ஷேப் செஞ்சோம்னா அந்த சைடில் பீட்ஸோட இந்த மீதி இருக்கிற கம்பியை உள்ளே விட்டுடணும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஷேப் மாறும், அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப் கொண்டு வந்து திரும்ப வச்சுக்கணும். வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்டரை விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கம்பி வெளில வந்துடும். இந்த மாதிரி விட்டிங்கன்னா கடைசியில் வந்துடும். அந்த கம்பியை இந்த ஸ்டார்டிங் பண்ண இடத்துல வெளில விட்டுட்டு இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த கம்பியோட சேர்த்து முறுக்கி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் லீஃப் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ லீஃப் செஞ்சாச்சு. இதே மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை லீஃப் செஞ்சுக்கோங்க. பெட்டல் 6 அல்லது 5 எத்தனை வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் 3 பெட்டல் 3 லீஃப் 6 பெட்டல் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பெட்டல் எடுத்துக்கோங்க. பெட்டல் எடுத்துட்டு எல்லா பெட்டலையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு ஒரு பெட்டலுக்கு பின்னாடி ஒரு பெட்டல் அந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ளார் கிடச்சிட்டு இந்த ஏதாவது ஒரு பெட்டலில் உள்ள கம்பி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுருங்க. முறுக்கி விட்றப்ப இந்த ஷேப் கொஞ்சம் மாதிரி அப்புறம் திரும்ப நல்லா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கணும், இல்லாட்டி பெட்டல் கீழே விழுந்துடும். இப்போ ஃப்ளாரல் டேப் எடுத்து இந்த பெட்டலில் வச்சு இந்த இது ஸ்டெம் தெரிகிறதுக்காண்டி இந்த க்ரீன் கலர் டேப் வச்சுருக்கோம். யூஸ் பண்ணால் அதை இப்படி சுற்றணும். சுற்றிட்டு வர்றப்போ இடையில லீஃப் நம்மளுக்கு எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவையோ அந்த மாதிரி லீஃப் இடையில வச்சு லீஃப் இடையில ஜாயின் பண்ணி சுற்றணும். லீஃபில் உள்ள கம்பி அந்த ஸ்டெம்மோடு சேர்த்து முறுக்கி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு எட்ஜ் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி சுற்றி ஃப்ளார் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஃப்ளாரை இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம்.